தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பு. நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஆண்டு வருமானம் 24 லட்சத்துக்கும் அதிகமான தனிநபர்களுக்கு 30% வரி விதிப்பு. வரி மாற்றங்களால் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படும் என மத்திய பட்ஜெட்டில் தகவல். வேளாண்மை, வரி சீர்திருத்தம், நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட 6 துறைகளுக்கு முக்கியத்துவம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். முதல் தலைமுறை பெண் தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரை தொழிற்கடன் வழங்கப்படும். மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவிப்பு. 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 75,000 இடங்கள். மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியிலேயே டிஜிட்டலில் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. 3 ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் மையம் அமைக்க திட்டம். மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. காப்பீட்டுத் துறையில் 100% நேரடி அந்நிய முதலீடுகளுக்கு அனுமதி. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. (2047) ஆண்டுக்குள் அணுசக்தி மூலம் மின் உற்பத்தியை மேம்படுத்த 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. புதிய வருமான வரி சட்ட மசோதா அடுத்த வாரத்தில் தாக்கல் செய்யப்படும். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். (2025-26) நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு. தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழியையும் திணிப்பதில் காட்டும் ஆர்வத்தில் சிறு துளியையாவது நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு காட்ட வேண்டாமா? மத்திய பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். மத்திய பட்ஜெட் என்பது மாயாஜால அறிக்கையாக உள்ளது. பீகார் மாநில நிதிநிலை அறிக்கை போன்று இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் விமர்சனம். மத்திய பட்ஜெட் வளர்ச்சிக்கான உந்து சக்தி என ஆளுநர் ஆர்.என். ரவி பாராட்டு. உள்கட்டமைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் புகழாரம். அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாதது கண்டிக்கத்தக்கது. மத்திய பட்ஜெட் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் நடைபெறும் டெல்லி மாநிலத்தையும் தேர்தலை சந்திக்க உள்ள பீகாரையும் கருத்தில் கொண்டு பட்ஜெட் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு கருத்து. மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி வரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. பீகார் மாநில பட்ஜெட்டை போன்று மத்திய பட்ஜெட் உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சனம். வேங்கை வயல் விவகார வழக்கில் குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்யக்கோரி விசிக சார்பில் தொடரப்பட்ட மனு ஒத்திவைப்பு. வருகிற 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஈசிஆர் கார் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி கைது. காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தகவல். தாவேகவில் 4ஆம் கட்டமாக மாவட்ட பொறுப்பாளர்கள் 19 பேர் நியமனம். புதிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் வாழ்த்து.
விளைச்சல் அதிகரிக்க வேண்டி கும்பகோணம் காத்தாயி அம்மனுக்கு காய்கனிகளால் அலங்காரம். 32 வகையான 500 கிலோ காய்கனிகளால் சிறப்பு அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபாடு. வரலாறு காணாத உச்சம் தொட்ட மதுரை மல்லிகைப்பூ விலை. வரத்து குறைவு மற்றும் சுப முகூர்த்தம் காரணமாக 1 கிலோ மல்லிகைப்பூ 7000 ரூபாய்க்கு விற்பனை. உக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ரஷ்ய ராணுவம். தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல்.